பயமறியாத கன்னி ராசிக்காரர்களுக்கு வணக்கம். கன்னி அப்படின்னாவே என்னங்க? இளமை. புதன் பகவானை அதிபதியாக கொண்ட கன்னி ராசிக்கால் புத்தி ரொம்ப சிறப்பா வேலை செய்யும். ஒருத்தங்க நாள் முழுக்க உட்காந்து படிச்சா கூட பாஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா இவங்க 1 மணி நேரம் விட்டீங்கன்னா போதும் பாஸ் பண்றாங்க. கடைசி நேரத்துல படிச்சு சிறந்த மார்க் வாங்குறதுல முதன்மையான ராசி கன்னி ராசியை சொல்லலாம். அதே போல சிக்கல்கள அழகா அவிழ்க்கக்கூடிய ராசி இவங்கள தான் இருப்பாங்க. ஆனா என்ன ஒண்ணு அது எதையுமே தனக்காக பயன்படுத்த மாட்டாங்க. தனக்குன்னு வரப்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறதுல இவங்க முதன்மையானவங்க தான். அத நான் மறுக்க மாட்டேன். எப்பவுமே பார்த்துக்கலாம். அட அது என்ன போய் பண்ணிட போது? இப்படிங்கிற ஒரு நெனப்பு சில சமயம் ஓகேங்க. ஏன்னா ஒரு பெரிய பிரச்சனை, குடும்பம் பயந்துருக்காங்க. உங்களுடைய இந்த போக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தைரியத்த குடுக்கும். ஆனா எல்லா நேரமும் இதையே ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா? அது என்ன பண்ணிடும் அப்படின்னாக்கா நம்மள சோம்பேறி ஆக்கிடும். திறமை இருந்தோம். அதாவது வைரம், வைடூரியம், தங்கம்னு சொல்லிட்டு விலை மதிக்க முடியாத பொருட்கள சும்மா ஒரு தகர டப்பால பூட்டி வச்சு என்னங்க பிரயோஜனம்? அத ஒண்ணு பயன்படுத்தணும். இல்லையா? இல்ல பயன்படுத்தக்கூடிய ஆட்களுக்கு கொடுக்கணும். மேக்ஸிமம் நீங்க குடுக்கக்கூடிய ஜாதிங்க. பயன்படுத்தக்கூடிய ஜாதி இல்ல. இது உண்மை அப்படின்னு நான் சொல்றேன். இது இல்ல அப்படின்னு உங்களால மறுக்க முடியுமா? உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்களேன். உங்களுக்காக இது நாள் வரைக்கும் பொறந்ததுலேருந்து இப்ப வரைக்கும், அதாவது விவரம் தெரிஞ்சத வச்சுக்கோங்க. உங்களுக்காக நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? ஆனா நீங்க மத்தவங்களுக்காக செஞ்சத நான் ஒரு லிஸ்ட் எடுத்தேன் அப்டின்னா, பெரிய லிஸ்ட்டா போகும். சொல்லப்போனா சில சமயம் இல்ல, பல சமயம் உங்ககிட்ட உங்களால வாழ்ந்தவங்க எத்தன வாட்டி உங்க தலையில ஓங்கி கொட்டுன மாதிரி துரோகம் பண்ணியிருக்காங்க. நல்லா பலார்ன்னு கன்னத்துல அரைஞ்ச மாரி உங்கள ஏமாத்திருக்காங்க. இதெல்லாம் மறுக்க முடியாத உண்மைகள். இத வந்து கன்னிராசி புரிஞ்சுகிட்டு கொஞ்சம் விலகி நில்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி பண்றேன்னு போயிட்டு ஏங்க இப்படி பண்றீங்க? மத்தவங்களுக்கு உதவி செய்றதுனா உங்களுக்கு என்னங்க வரப்போகுது? உபத்திரம் தாங்க வந்திருக்கு. உங்களுக்கு என்னைக்காச்சும் நல்ல பேர் வந்திருக்கா? நல்லது நடந்திருக்கா? சொல்லுங்க. சொல்லப்போனா உதவிய கூட விட்டுருங்க. நீங்க செய்யறத மறக்கக்கூடிய ஜாதி தான். ஆனாலும் மறந்தாலையும் சில சமயம் யோசிச்சிருக்கீங்களா? என்னடா இது நம்ம இவ்ளோ பண்ணியிருக்கோம். ஆனா நம்ம இப்படி கஷ்டப்படுறோம்னு தெரிஞ்சிருந்தும், இப்படி ஒதுங்கிட்டு போறாங்க, உதாசீனப்படுத்திட்டு போறாங்களேன்னு பார்த்துருக்கீங்கல்ல? ஸோ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வரணும்னா, நீங்க வந்து திருந்த மாட்டீங்க அப்படின்ற மாரி முடிவாச்சு. இந்த வருஷத்துல 10 மாசம் முடிஞ்சு போச்சு. 10 மாசம் இப்படிதான் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ கடைசி வரக்கூடிய இந்த 60 நாட்கள், இந்த 2 மாதங்கள் தெய்வங்கள் சில வாய்ப்புகள, சில அதிர்ஷ்டங்கள உங்களுக்கு குடுத்துருக்காங்க. அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். அத பயன்படுத்துறதும், இல்ல பயன்படுத்தாம திரும்பவும் கஷ்டப்படுறதும் உங்க கையில தான் இருக்கு. குறிப்பா அதிர்ஷ்டம். சொல்லப்போனா ஒரு பண மூட்டைன்னு வச்சுப்போம். வெளிய இருக்கு. உங்க வீட்டு வாசப்படியில இருக்கு. அத உள்ள எடுத்து பயன்படுத்திப்பீங்களா? இல்ல குப்பைன்னு தூக்கி மத்தவங்களுக்கு தூக்கி குடுப்பீங்களாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. சரி. இப்போ உங்கள பத்தி நான் சொல்றேன். உங்களுடைய வாழ்க்கைங்கிறது என்ன தெரியுங்களா? கடவுள் திட்டம் போட்டு தாங்க கன்னி ராசிய படைச்சிருக்காங்க. அளவா பேசுவீங்க. நுண்ணறிவு அதிகம். ஒருத்தன் வந்து முன்னாடி இருக்கான்னா, அவன் என்ன நினைக்கிறான்? ஏது நினைக்கிறான்? அவன் வந்து நல்லவனா? கெட்டவனா? அவனால நமக்கு என்ன மாதிரியான நல்லது, கெட்டது? அவனால மத்தவங்களுடைய வாழ்க்கை நிலை எந்த அளவுக்கு பாதிக்கும்? அப் டூ டேட் வித்தின் செகண்ட்ல எடை போட்டு குடுத்துருவீங்க. ஆனா, அப்படியேப்பட்ட ஆட்கள தான் கூடயே வச்சுப்பீங்க. அது கொஞ்சம் பார்க்கணும். அதேபோல கணிப்பு செம்மையா நாளைக்கு என்ன நடக்கும்? இந்த பிரச்சனை வந்து எப்படி போய் முடியும்? இந்த பிரச்சனைக்கான ஆணிவேர் எங்க இருக்குன்ற அளவுக்கு சூப்பரான கணிப்பு. மனசு ரொம்ப சுத்தம். இது எல்லாத்தையுமே கொண்ட நீங்க உலகத்தையே ஆச்சரியத்துக்கு உட்படுத்தக்கூடியவங்க தான். உங்கள பார்த்து பல பேர் வியந்து போயிருப்பாங்க. பல பேர் சொல்லியிருப்பாங்க. "அப்பா செம்மங்க நீங்க. நீங்கலாம் அப்படிங்க. நீங்கலாம் இப்படிங்கன்னு" பல பேர் பல வாய்களால புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க. ஆனா, அது அந்த நிமிஷம் மட்டும் தான் நீங்க சந்தோஷப்பட்டுருப்பீங்க. இந்த திறமையெல்லாம் மத்த ராசிக்கார்ட்ட இருந்துச்சா, அவன் ஓஹோன்னு இருப்பான். ஆனா ஏன் நம்ம ஓஹோன்னு இல்ல? ஓரங்கட்டப்பட்டுருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். முதல்ல நீங்க சாதாரண ராசி இல்லைங்க. நீங்க நேர்த்தி, நம்பிக்கை, நிதானம் 3யுமே ஒரே உடம்புல தாங்கி நடக்கூடிய ராசி. இது 3 இருந்தா எவ்வளோ பெரிய பிளஸ் தெரியுமா? ஆனா கடந்த சில மாதங்களா கன்னி ராசிக்காரங்க, பல கன்னி ராசிக்காரங்க உள்ளத்துல ஒரே குழப்பம். சில விஷயங்கள்ல எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கல. நம்ம ஒண்ணு நெனச்சா அங்க ஒண்ணு நடக்கிறது. அதுவுமா நல்லதா நடக்குதா? கிடையாது. மொத்தமாவே வாழ்க்கையே சீர்குலைஞ்சு போன மாரி இருக்கு. சில விஷயங்கள்லாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, தொழில்லயும் சரி, உறவுகள்லயும் சரி, ஆரோக்கியத்திலயும் சரி, சோதனையாவே இருக்கு கடவுளே! எதுவுமே நல்லா இல்ல. உடம்பு ஒத்துழைக்க மாட்டுது. சோர்வா இருக்கு. எதையுமே வந்து பிரிஸ்கா செய்ய முடியல. எது மேலயும் ஈடுபாடு வரமாட்டேங்குது. தொழிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மந்தமா போயிட்டுருக்கு. எதிரிகளுடைய தொல்ல அதிகமாயி போயிடுச்சு. வரக்கூடிய கஸ்டமர்ஸும் சண்டைக்கு தான் வராங்க. கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ஒரு நல்லது பேச போனாலே அங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கப்படுது.
உறவுகளா அவங்க அதுக்கு மேல. மனச புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, நம்மள வந்து ஒட்டுமொத்தமா காலி பண்றதுக்குன்னே வராங்க. இல்லாத ஒரு விஷயத்த வந்துட்டு உருவாக்குறாங்க. நம்மளுடைய பேர வந்து தப்பா பிரதிபலிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது. ஆனா இப்போ அந்த நிலையெல்லாம் மாறப்போகுதுங்க தம்பிகளா, தங்கைகளா. இது வந்து கன்னி ராசியில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பொருத்தமா நான் சொல்றேன். இதுநாள் வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கை கஷ்டமா தான் போச்சு. கண்ணீரா தான் போச்சு. கவலையா தான் போச்சு. நம்ம இருக்கு. ஆனா இப்போ திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி உன் வாழ்க்கை நிலையில இந்த கடைசி 60 நாட்கள் கடைசின்னு சொல்றியேம்மா, இந்த வருஷத்துடைய கடைசி 60 நாட்கள்ங்க. உன் கஷ்டங்கள் கடைசின்னு வச்சுக்கோங்களேன். வாழ்க்கையில நிம்மதியும், நம்பிக்கையும் மீண்டும் பொறக்கக்கூடிய காலம். சனி உங்க பொறுமையை சோதிச்சு முடிச்சிட்டு இருக்காரு. இப்போ குரு உங்களுடைய முயற்சிகளுக்கு பலன் தர வந்திருக்காரு. சுக்கிரன் உங்களுடைய உறவுகளுக்கு இனிமை சேர்க்க போறாரு. புதன் உங்களுடைய ஆட்சி கிரகம். உங்களுடைய வாக்குக்கு விலை சேர்க்க போறாரு. நீங்க பேசினாலே பணம் கொட்டும். பேச்சுக்கு மதிப்பு, மரியாதை கூடும். சோ இந்த 4 பேரும் தான் உங்களுக்கு பக்கபலமா நிக்கிறாங்க. அடுத்த 2 மாதம் கன்னி ராசிக்காரங்க நீங்க அமைதியா இருந்தது போதும். இப்போ பேச வேண்டிய நேரம், செயல்பட வேண்டிய நேரம், பிரகாசிக்க வேண்டிய நேரம். நட்சத்திரம் மாதிரி. என்னதான் நிலாவாகவும் சூரியனாகவும் மேல பிரகாசமா இருந்தாலும் மேக்சிமம் நம்ம வானத்தை பார்த்து சந்தோஷப்படுறது யாரை பார்த்து? நிலாவையும் தாண்டி நிலா பக்கத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பார்த்து. அது போலதான் கன்னிராசி மின்ன போறீங்க. வைரம் போல ஜொலிக்க போறீங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களுடைய எதிர்காலத்தை கட்டமைக்கக்கூடிய வைர கல்லுங்க. விதி உங்களோட பக்கம் திரும்புது. என்னடா விதி என் தலையில என்ன எழுதி வச்சாங்களே தெரியல. இப்படி கஷ்டப்படுறேன்னு சில சமயம் கத்திருப்பீங்க, கதறி இருப்பீங்க. அதெல்லாம் இப்ப வேண்டாம். சந்தோஷத்துல கத்த போறீங்க. அப்படி ஒரு விதி திருப்பம். உங்களுடைய உழைப்புக்கு கடவுளே கையொப்பம் போட போறார். யாருப்பா இது? இந்த கன்னிராசி யாருப்பா அது? இவ்ளோ உழைப்பு போட்டிருக்கிற, இத்தனை நாளா எனக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லையே. வா 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 ஃபர்ஸ்ட் உனக்கு தான் அப்படின்ற மாதிரி கையெழுத்து போட்டு உனக்கு ஒப்பந்தம். பொடிச்சதெல்லாம் உனக்கு கிடைக்கும். நீ நினைச்சது எல்லாமே சிறப்பா முடிச்சு கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி. யாருப்பா அது? கன்னிராசியுடைய வேண்டுதல் எல்லாரும் கடவுளும் நிறைவேற்றி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்கும்? கற்பனை பண்ணி பாருங்க. கற்பனை உங்களுக்கு சொல்ல வேண்டும். அது எல்லாம் நனவாக போகுது. இந்த கனவுகள் எல்லாமே இப்ப நனவாக போகுது. இது கன்னிராசி விழிக்கும் காலம். இது கன்னிராசியுடைய பொற்காலம். அடுத்த 60 நாள் உங்க வாழ்க்கையில ஒரு அமைதியான வெற்றியின் புரட்சி ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா 60 நாள் கன்னிராசிகளுக்கு என்னென்ன நிகழ போகுது? ஜோதிட ரீதியான விரிவான விளக்கத்தை இப்ப சொல்ல போறேன். சொல்லட்டுமா? இப்ப இந்த உலகத்துல 2 வகை தாங்க மக்கள். சிலர் வந்து அமைதியா வாழ நினைப்பாங்க. சிலர் வந்து அமைதியை காக்கிறதுக்காக போராடுவாங்க. ஆனா கன்னி ராசிக்காரங்க அந்த அமைதியிலேயே அதிசயங்களை உருவாக்குவாங்க. கன்னி ராசி இது வந்து புதன் பகவான் ஆட்சி செய்யக்கூடிய அறிவின் ராசி. புதன் என்பவர் யாரு? தர்க்கத்தையும் தெளிவையும் கொடுக்கக்கூடியவர். அதனாலதான் கன்னி ராசிக்காரங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒரு மிதமான மரியாதை இருந்துகிட்டே இருக்கும். சில நேரங்கள்ல நீங்க தாமதமா வெற்றி அடைவீங்க. ஆனா ஒவ்வொரு தாமதத்துக்கும் காரணம் உங்களுடைய நுண்ணறிவு தான். நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவுங்கிறது உங்களுடைய எதிர்காலத்துக்கே வழிகாட்டும். கடந்த சில மாதங்களா சில குழப்பங்கள், சில தடைகள், சில துரோகங்கள் கூட நடந்திருக்கும். ஆனா விதி சொல்றது என்ன தெரியுமா? உன்னை யாராலையும் அழிக்க முடியாதுப்பா. உன்னை தள்ளி விட்டவெல்லாம் அப்படி போய் திரும்பி நிக்கிறதுக்குள்ளேயே உன்னை அவனை சோதிக்கூடிய அளவுக்கு தூக்கி மேல வச்சிருவான். உன்னை அண்ணாந்து பார்க்கணும். அப்படிதான் ஒரு வாழ்க்கை நிலை உங்களுக்கு. அதே போல சனி உங்களை பொறுமையை சோதிச்சாரு. குரு பகவான் என்ன பண்ணாரு? இப்போ அப்பா அடிச்சா அம்மா வந்து காப்பாத்துவாங்க. அம்மா அடிச்சா அப்பா வந்து காப்பாத்துவாங்க. அது போலதாங்க சனி பகவான் கொடுத்த சோதனைய குரு பகவான் உங்களை வந்து உழைப்புக்கு ஏற்ற பலனை கொடுத்து பரிசா நிறைய விஷயங்களை கொடுத்து உங்களை பாதுகாத்து வச்சிருக்காரு. சூரிய பகவான் என்ன பண்றாரு தெரியுமா? உங்களுடைய குரலை வந்துட்டு எல்லாரையும் கேட்க வைக்கிறார். உலகமே உங்களுடைய குரலை கேட்கும். சுக்கிரன் உங்க வாழ்க்கையில இனிமையை சேர்க்க போறாரு. சோ அடுத்த 60 நாள் கன்னி ராசியுடைய மறுபிறவி மாதம்னு சொல்லலாம். இது உங்க நம்பிக்கையை திரும்ப கொடுக்கக்கூடிய நேரம். உடைய தொழில்ல புதிய உயரத்தோட போறீங்க. உடைய உறவுகள்ல நல்ல புரிதல் வரும். உங்க மனசுல அமைதி எல்லாமே சேர்ந்து வரப்போகுது. திரும்பவும் சொல்றேன், இது ஒரு சாதாரண காலமா உங்களுக்கு இருக்காது. கன்னி ராசி வெளிக்கும் காலம் சோதனை முடிஞ்சு சாதனை ஆரம்பமாகுது. அப்படின்னா கன்னி ராசியுடைய வாழ்க்கையில புதிய அமைதி பிறகுது. நீங்க எப்பவுமே திட்டம் போடுறவங்க தான். ஆனா கடந்த சில மாதமா எந்த விஷயமும் கையில வந்து கண்ட்ரோலா இல்ல. அந்த மாதிரிதான் இருந்துச்சு இல்லையா? ஏன்னா அது நம்ம ஒண்ணு நினைச்சாவே அது வந்து முடிச்சு காட்டிடுவோம். இப்ப நம்ம என்ன பண்ணாலும் எதுவுமே சரிவர அமைய மாட்டேங்குதே. அதுதான் இப்ப மாறப்போகுது. புதனுடைய ஆட்சி கிரகம். அவர் இப்போ உங்க 10ஆம் வீட்டுல தொழில் மற்றும் நிலைமையின் வீடு பயணிக்கிறாரு. அதனால உங்களுடைய சொல்லு, உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய செயல் இரண்டுமே கவனிக்கப்படுது. சுக்கிரன் உங்க பக்க ராசியில இருந்து ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. சனி உங்க உழைப்ப சோதிச்சாலும் அதற்கேற்ற பலனை கொடுக்க தயாரா இருக்காரு.
ஸோ உங்களுக்கு இனி வந்து அமைதி திரும்புதுன்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக தீர்க்கவே முடியாத பிரச்சனை கூட தன்னால சரியாகும். தன்னால எல்லாம் மாற ஆரம்பிக்கும். வேலைக்காரர்களுக்கு நீங்க ஒருத்தர் கீழ வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, புதிய ஒப்பந்தம், புதிய திட்ட வாய்ப்பு. மாணவர்கள்லாம் வந்து நல்ல கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுது. புத்தி கூர்மை அதிகமாகுது. நல்லா படிப்பீங்க. நல்ல மதிப்பெண் கிடைக்கும். விரும்பிய கல்லூரிகள்ல இடம் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். பிஹெச்டி படிக்கக்கூடிய மாணவர்கள், அதான் ஆராய்ச்சி படிப்புலாம் வெற்றி நிச்சயம். வீட்லயுமே மன அழுத்தம் குறையுது. கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? மன அழுத்தமா இருந்துச்சுன்னா, அந்த விஷயத்துல வந்து ஒரு மாற்றத்த கொண்டு வரணும். அப்பதான் அது நல்லதா இருக்கும். அதேபோல அவசரம் வேண்டாம். இதோட உங்கள பொறுத்தவரைக்கும் லவ் எடுத்துப்போம். பழைய உறவுகள்ல ஒரு தெளிவு வரும். நண்பர் ஒருத்தர் கூட நெருக்கம் அதிகமாகும். சிம்பிளா சொல்றேங்க. உங்களுடைய ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கை துணையா அமைய போறாங்க. லவ்வரா மாற போறாங்க. சரிங்களா? தூரத்துல இருந்த ஒருத்தர் வந்து மீண்டும் தொடர்பு கொள்வார். புரிதல் உறுதியடையக்கூடிய நேரங்க. இது நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து வேற மாரி மாறப்போகுது. சரிங்களா? அதேபோல நிதிநிலை நிலையா இருக்கும். பணம் நல்லா வரும். கூடவே சிறிய முதலீடு கூட பெரிய லாபத்த கொடுக்கும். இதோட வரவு செலவு சமமா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா, உங்களுடைய எதிர்காலத்துக்காக சேவிங்ஸ் வந்து தொடங்க போறீங்க. அடுத்ததான் ஆரோக்கியம். மன அழுத்தம் குறையும். உடல்ல வந்து சக்தி உயருது. ஆ பழைய உடல் வலிலாம் நீங்குது. உற்சாகம் வரப்போகுது. சுறுசுறுப்பா இருக்க போறீங்க. சீரான உணவு பழக்கத்த வந்து நீங்க மேற்கொள்ளணும். நல்ல ஓய்வு எடுத்துக்கோங்க. நடைப்பயிற்சி பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க. ஸோ ஹெல்த் மேல கவனம் வேணும். அதேபோல அனுதினமும் விஷ்ணு சகஸ்கர நாமத்த வந்துட்டு நீங்க கேட்கறதும், படிக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. கூடவே விஷ்ணுவிற்கு வெள்ளை மலர், பால் நெய்வேத்தியம் வைக்கிறது சிறப்பு. இதோட புதன்கிழமை அன்னைக்கு விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலையிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. அதுபோல வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி, மஞ்சள் குங்குமத்தை சமர்ப்பித்து, மஞ்சள் பூக்களால் அலங்காரம் செய்து, மஞ்சள் கொண்டக்கடல மாலை கட்டி போட்டு வேண்டுங்க. கேட்கறத குடுப்பாங்க. குரு துணை குருவே துணைங்கிறத மறந்துடாதீங்க. ஏன்னா பல பேருக்கு குருவா நீங்க தான் இருக்கீங்க. மத்தவங்கலாம் வந்துட்டு நீங்க ஒருத்தவங்க ஃப்ரெண்டா இருக்கீங்க. ஒரு வீட்ல வந்துட்டு கன்னி ராசி இருக்கு அப்படின்னாவே ஒட்டுமொத்த பொறுப்பு அவங்க தலையில தான் இருக்கும். சொல்லப்போனா எல்லாருமே ஈஸியா அவங்களோட தேவைகளை நிறைவேத்திக்கூடிய ஆட்களா நீங்க இருப்பீங்க. ஆனா உங்களோட தேவைகளுக்கு ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. இது 100க்கு 100 உண்மை. உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. சரி. இப்போ உங்கள பொறுத்தவரைக்கும் புதன், சூரியன் இணைந்து உங்களோட திறமைக்கான வாய்ப்பு கொடுக்க போறாங்க. புதுசா பிசினஸ் ஐடியா வரும். அதுக்கு வந்து அப்ரூவல் கிடைக்கும். மத்திய வயதுல இருக்கீங்க அப்படின்னாக்கா ப்ரமோஷனு, உங்களுக்கான அங்கீகாரம், அதாவது பதவி உயர்வு, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். பெண்களுக்கு வீட்ல வந்து திடீர் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கும். நீங்க விருப்பப்பட்டது போல சொத்து சேர்க்கை ஏற்படும். பொன் பொருள் சேரும். சிலருக்கு வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு, அதாவது டிராவல் பண்றதுக்கான வாய்ப்பு அமையும். கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னாக்க, சில நபர்கள் உடைய யோசனை வந்து டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. அதான் சொல்லுவாங்க இல்லையா? உழைப்பு இவனது, அதுக்கு உண்டான பலன் வந்து மத்தவங்க சாப்பிடுவாங்க. இது வந்து நெறைய காலமா கன்னி ராசிக்கு நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த விஷயத்துல நீ கவனமா இருக்கணும். அடுத்து நீ என்ன பண்ண போற, ஏது பண்ண போறங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. அதே போல யார்கிட்டயும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. வாக்குவாதம் பண்ணாதான் உங்க மனசுல என்ன இருக்குங்கிறது வெளியில தெரிஞ்சிரும். அது ஈஸியா அவங்க உங்ககிட்ட வந்து உங்கள வந்து ட்ரிகர் பண்ணுவாங்க. தூண்டி விடுவாங்க. அத பார்த்துக்கணும். சரிங்களா? அதே போல உங்களுடைய பேச்சு, உங்களுடைய பிளான், உங்களுடைய முயற்சி எல்லாமே பலன் கொடுக்கும். சில கன்னி ராசியுடைய வாழ்க்கையில ஒரு புதிய திசையை காண போறீங்க. வேலையில மாற்றமா? அத நினைச்சவங்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்றாங்க, ரைட் ஆஃபர்ன்னு சொல்லுவோம். நல்ல ஒரு வாய்ப்பு வரும். வெளிநாட்டு யோகம் கூட வரும். தயவு செஞ்சு ஏத்துக்கோங்க. மாணவர்களுக்கு சாதனை, சிந்தனை 2மே வெற்றி. குடும்பத்துல நீண்ட காலமாக இருந்த மன வருத்தம் இப்ப தீருது. தொழில்ல உழைப்புக்கேற்ற மதிப்பு, மரியாதை பெருக போகுது. தொழிலே விட்டுட்டு போயிடலாம் கூட யோசிச்சிருப்பீங்க. அதெல்லாம் வேண்டாம். இருக்கக்கூடிய தொழில தூசி தட்டி தூக்குங்க. அழகா திட்டம் போடுங்க. செயல்படுத்துங்க. மெதுவா முன்னேற மாதிரி தான் இருக்கும். திடீர்னு பார்த்தா உங்க தொழில் வந்து நல்ல வளர்ச்சி பெற்றிருக்கும். இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் தெரியுமா? கோபம் வராம பார்த்துக்கோங்க. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க சிறப்பு. இல்லைன்னா குழப்பம் வந்துரும். கோவத்துல என்ன பண்றோம், எது பண்றோம் நமக்கு தெரியாது. அதை பார்த்துக்கணும். சொல்ல போனா உங்க வாழ்க்கையுடைய அடித்தளத்தை இப்போ வந்து சீர் செய்ய போறீங்க. இப்போ காத்து உங்க பக்கம் வீசுது. சில விஷயங்கள் மெதுவா நகர்ற மாதிரி இருக்கும். ஆனா அது நிச்சயமா உங்களுக்கு நன்மை கொடுத்து முடியும். இன்னும் சொல்ல போனா உங்க தொழில், காதல், பொருளாதாரம், ஆரோக்கியம், குடும்ப உறவுகள் எல்லாமே வெற்றிகரமா மாறப்போகுது. சோதனை முடிந்து சாதனை ஆரம்பம்னு சொன்னேன். அது எப்படின்னு சொல்லணும் இல்லையா? நீங்க எப்போலாம் பொறுமையோட உழைப்பை நம்புறீங்களோ, அந்த உழைப்பு தான் இப்போ உங்களுக்கு பலன் தரப்போகுது. சனி, குரு, சுக்கிரன் 3 பேரும் சேர்ந்து உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டத்துடைய கதவை திறந்து வைக்கிறாங்க. இப்ப நீங்க கேட்கறதெல்லாம் சர்வசாதாரணமா நிறைவேறும். உங்க வாழ்க்கையில உயர்வுங்கிறது இப்போ வரக்கூடிய கட்டம். சொல்லப்போனா உங்களுடைய உடைஞ்சு போன வாழ்க்கை இப்போ வந்து பாத்தீங்கன்னா திரும்ப பொறந்து வந்த மாதிரி நான் சொல்லிட்டேன். புதன், சூரியன் சேர்ந்து உங்களுடைய தசமத்துல பயணிக்கிறாங்க. தொழிலுக்கெல்லாம் சூப்பரான பொசிஷன்.
வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மேல் அதிகாரிகிட்ட பாராட்டு வரும். புதிய திட்டம், பிசினஸ் ஐடியா எல்லாமே சப்போர்ட்டிவா கிடைக்கும். வீட்ல பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? சிலர் வந்து பாராட்டுங்கிற பேர்ல உங்க ஈகோ வந்து ட்ரிகர் பண்ணுவாங்க. அது கவனிச்சுக்கோங்க. சொந்த கருத்து நிலைமையில சிறு வாக்குவாதம் வரும். இப்படி சொந்த கருத்துக்கள் வந்து மத்தவங்க ஏத்துக்க மாட்டான். நீ வந்து ஒரு நல்ல அழகா திட்டம் போட்டு ஒரு விஷயத்த வந்து செய்யணும்னு முடிவு பண்ணி வச்சிருப்பா. வந்து கேட்பாங்க. நீங்களும் சொல்லுவீங்க. அது வந்து அப்படி பண்ணாத அப்படி ஆயிடுமே. இது கூட உனக்கு தெரியாதா? அப்படிங்கிற மாதிரி உங்க புத்திய வந்து ட்ரிகர் பண்ணி கழுவி உன்னை வந்து அதை செஞ்ச நீ நல்லா இருந்துருவேன். அதை செய்யக்கூடாம பண்றதுக்கு என்னென்ன பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ சரியோ தப்போ உன்னுடைய முடிவு, உன்னுடைய செயல், உன்னுடைய பலனா இருக்கணும். யார்ட்டையும் சொல்லாத. ஜெயிச்சா வெளியில் தெரியட்டும். ஜெயிக்கலையா அமைதியா இருந்துரு. அதுதான். சரிங்களா? அதே போல அவசரம் காட்டக்கூடாது. அது எதுவா வேணா இருக்கட்டும். தொழிலா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், காதலா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும். அவசரம் வேணாம். சனி உங்க உழைப்ப சோதிக்கிறாருன்னு சொல்லிட்டேன். அதுக்கான பலன் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டேன். சனியை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டா அவருக்கு பிடிக்காது. ஏன்னா அவர் தாமதமான ஆளு. பெரியவர். வயசானவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? மெதுவா ஒரு வேலையை செய்யணும். அது நிலையா இருக்கணுன்ற மாதிரி பார்த்து பார்த்து பக்குவமா செய்யக்கூடிய ஆள். சரிங்களா? அதே போல உங்களுடைய தாமதம் தடையெல்லாம் விலகுது. புதிய வருமானம் பல வழிகள்ல தொடங்கும். சிலருக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போவீங்க. அதே போல வியாபாரத்துக்காக போகுவீங்க. வேலை செய்யற இடங்கள்ல உங்களுக்கான மதிப்பு, மரியாதை, பேரு, புகழ் எல்லாமே வரப்போகுது. வீடு, நிலம் சம்மந்தப்பட்ட செய்திகள்லாம் நல்லதா மாறப்போகுது. கவனிக்க வேண்டிய விஷயம். அப்பப்போ சின்னதா மனசு வந்து கலங்கி போகும். பழைய நினைவுகள் வந்து மனசு வந்து அழுத்தம் கொடுக்கும். அதெல்லாம் வந்துட்டு பெருசா யோசிக்காதீங்க. அதீத சிந்தனையை விட்டுட்டு அதுல இருந்து வெளிவர பாருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட. ஏன்னா அப்பதான் இந்த அதிர்ஷ்டத்தை வந்து நீங்க பயன்படுத்த முடியும். அதே போல உங்களுடைய ஆளுமை வெளிப்படும். உங்களுடைய பேச்சினுடைய தாக்கம் ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கை வந்து பிரகாசமா இருக்க போகுது. உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் தொடங்குது. சிலருக்கு பதவி உயர்வு. கன்னிராசி பெண்களுக்கெல்லாம் சுயநம்பிக்கை உயர போகுது. தொழில்ல அதிக லாபம் பார்ப்பீங்க. குடும்பத்துல அமைதி வரப்போகுது. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். மனம் வந்து சில நேரங்கள்ல ஓய்வு தேடும். சொல்லப்போனா அந்த ஓய்வுங்கிறது எப்படி தெரியுமா? ஆன்மீக ரீதியா ஓய்வு தேடும். கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ஆன்மீக யாத்திரை போங்க. பிடிச்ச கோயில் குளம்னு போயிட்டு வாங்க. அது கோயில் போய் புனித நீர்ல மூழ்கிட்டு வாங்க. மன அமைதி கிடைக்கும். இதோட புரிதல் உறுதியடையுது. வரவு அதிகமாகுது. இப்போ வந்துட்டு சேமிக்க தொடங்குவீங்க. குறிப்பா கன்னி ராசிக்காரர் இது வந்து உங்களுக்கு உயர்வான காலம் சொன்னேன். கடந்த கால குழப்பங்கள் விலகுதுன்னு சொன்னேன். அடுத்த கட்டம் என்ன? உங்களுடைய வெற்றி, உங்களுடைய அதிர்ஷ்டம், உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சி. இதுதான் வந்து வேலை செய்ய போகுது. இது எல்லாமே நினைச்சிருக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் சொல்லட்டுமா? அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் முதல்ல சொல்றேன். 3, 5, 7 இந்த எண்கள்ல நீங்க தொடங்கக்கூடிய தேதி, வீட்டு எண், வாகன எண் இது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை நிறம் புதனுடைய நிறம், மஞ்சள் நிறம் குருவின் நிறம், பச்சை உடைகள், மஞ்சள் துணி, துளசி மாலை, மஞ்சள் பூ இவை அனைத்தும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் வடக்கு, வடகிழக்கு. முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு, புதிய முயற்சிகள் செய்யறதுக்கு, தொழில் தொடங்குறதுக்கு இந்த திசையில் அமர்ந்து பண்ணுங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோயில்கள் ஸ்ரீ விஷ்ணு துர்கி அம்மன் திருக்கோவில் காஞ்சிபுரம் அருகில் இருக்கு. இந்த கோயில்ல கன்னிராசிகளுக்கு மிகுந்த அதிர்ஷ்டம் கொடுக்கும் இடம். சனி, புதன், குரு மூவருடைய தாக்கமும் அதிகமா இருக்கும் காலங்கள்ல இங்க ஒரு துளசி மாலை வாங்கி போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்க என்ன கேட்குறீங்களோ அது நடக்கும். எப்படி போகணும்? புதன்கிழமை காலை பசும்பால்ல குளிச்சுட்டு வெள்ளை வஸ்திரம் அணிஞ்சுக்கிட்டு 108 துளசி இலைகளை கொண்டு ஓம் நமோ நாராயண இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு நிவேதியமா பால் பாயசம் பண்ணி பிரார்த்தனை பண்ணுங்க. என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே தெளிவாக்கி கொடு. என் உழைப்புக்கேற்ற அங்கீகாரத்தையும் என் உழைப்புக்கேற்ற பலன்களையும் பெற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டுங்க. மற்றொரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் அபிராமி அம்மன் கோவில் திருக்கடையூர். சனி குரு இணைப்பை சமநிலைப்படுத்தக்கூடிய சக்தி இங்க இருக்கு. இங்க சென்று சந்திராஷ்டமி நாள்ல அர்ச்சனை செஞ்சு வழிபாடு பண்ணிட்டு வந்தா மன அமைதி, வாழ்க்கையில முன்னேற்றம் நிச்சயம். அதே போல பரிகாரம் மற்றும் நம்பிக்கையின் வழியில சொல்றேன். புதன் பரிகாரம் புதன்கிழமையில புதன் பகவானுக்கு அல்லது விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலை சாற்றி தீபம் ஏத்துங்க. பச்சை கல் அதாவது எமரால்டு கிரீன் கலரு அதை வந்து அணியலாம். ஆனா ஜோதிடருடைய ஆலோசனை ரொம்ப அவசியம். குரு பரிகாரம் வியாழக்கிழமை மஞ்சள் நிற ஆடை அணிந்து சின்ன அளவுல கடலை பருப்பை தானம் பண்ணுங்க. குரு மந்திரம் சொல்லுங்க. ஓம் ஸ்ரீம் குரவே நமக இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. அதே போல சனி பரிகாரம் சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. எள்ளெண்ணெயில தயாரித்த தீபம் சனி பகவானுக்கு அர்ப்பணிச்சு வழிபாடு பண்ணுங்க. அதே போல பசுமாட்டுக்கு பச்சை கீரையை வந்து உணவா கொடுங்க. மிகுந்த பலன் தரக்கூடிய வழிபாடு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய வாய்ப்புகள் நீங்க வந்து உத்திரம், ஹஸ்தம், சித்திரை நட்சத்திரம் பிறந்திருந்தா உத்திரம் அப்படிங்கிறது தொழில் முன்னேற்றம், புதிய பதவி. ஹஸ்தம் தாமதமான பணிகள் முடியும். சித்திரைக்கு வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டம், வெற்றி, உச்சம். அதே போல காதல், குடும்ப பலன். ஆண்களுக்கு காதல் உறவுகள்ல புரிதல் அப்படிங்கிறது பெரும் வலிமை பெறும், உறுதியா இருக்கும். பெண்களுக்கு மனநிலை தெளிவு வரும்,
உறவுகள்ல உறுதியாகும். திருமணம் ஆனவளுக்கு சின்ன சின்ன தகராறு இருந்தால் கூட அது நிவர்த்தியாகும், மகிழ்ச்சி திரும்பும். குடும்ப உறவுகள், தூரம் இருந்த உறவுகள் மீண்டும் இணையும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும், தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். நிலம், வீடு, வண்டி, வாகனம் இது போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றி நிச்சயம். வெளிநாட்டு வாய்ப்புகள், புதுசா பிசினஸ் ப்ராஜெக்ட் எல்லாம் கிடைக்கும். பணவரவு நிச்சயமா கிடைக்கும். செலவு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். எல்லாத்துக்கும் மேல உறுதியா சொல்றேன், கடந்த மாதங்கள்ல உங்களுடைய பொறுமையை சோதிச்சது உண்மைதான். ஆனா அந்த சோதனை உங்களுக்கு பெருமையா இப்ப வெளிப்பட போகுது. நீ எப்போ உழைச்சிங்களோ அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் இப்ப கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இனி யாரையுமே ஒப்பிடாதீங்க. நீங்க தான் உன்னதமான உயர்வான ராசி. பெருமை கொள்ளுங்க. எழுந்து நிற்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. கன்னி ராசிக்காரங்களே, உங்களுடைய கதை இனி சோதனையோட முடிவதல்ல, சாதனையோட தொடங்க போகுது. தூய்மையான உள்ளம், அழகான முகம், சிரிச்ச முகத்துக்கு சொந்தக்காரங்க. கன்னி ராசி சந்தோஷத்துக்கு குறைவில்லாம ஒரு வாழ்க்கை இப்ப உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த 60 நாள் நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி தெய்வங்கள் உங்களுக்கு துணை நிற்கிறாங்க. சனி பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், உடைய அதிபதி புதன் பகவான் எல்லாரும் 4 பக்கமும் உங்களை வந்து தூக்கி பிடிக்கிறாங்க. சிறப்பா இருக்க போறீங்க. உயர்வா யாராலையுமே உங்களை கனவுல கூட உங்களை வீழ்த்தணும்னு நினைக்க முடியாத அளவுக்கு உயர்வு உங்க பக்கம். வாழ்த்துக்கள். இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்திருக்கும். நன்றிங்க. பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்குனாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களை மட்டம் தட்டி பேசினவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்ட போறீங்க இல்லையா, உங்களை பத்தி தெரியாதவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். கன்னி ராசியை தொட்டவன் இனி கெட்டாங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்திடுவோம். இதோட உங்களுக்கு இந்த 4 கிரகங்கள்ல எந்த கிரகங்கள் பிடிக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த தெய்வங்களுடைய நாமத்தை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. குறிப்பா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இந்த 60 நாட்களை ஒரு முறையாவது பண்ணிடுங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன்.